ஹை மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் ஒரு பெரிய சண்டை போயிட்டுருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் மெலனை நம்ம கானா வினோத் ஃபஸ்ட்டு வந்து தூணு துப்பியிருப்பார். அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் துப்பியிருப்பார். இதை பார்த்த பிரஜன் வந்து நேராக போயிட்டு வாட்டர் மெலன் இந்த மாதிரி துப்பாதீங்கன்ற மாதிரி வாட்டர் மெலனை மட்டும் சொன்னார். உண்மையாகவே இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வாட்டர் மெலன் வந்து உண்மையாக ஒரு சில நிறைய விஷயம் தப்பு பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. பட் என்னன்னா இந்த 2 நாளாக வந்து பார்த்தோன்னா கானா வினோத் ரொம்ப கேவலமாக நடந்திருக்காரு. கானா வினோத்தும் பிரவீன் ராஜும் சேர்ந்துட்டு இந்த தர்பூசை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. பாவங்க உண்மையாக வாட்டர் மெலன் மனுஷன் தானேங்க. ஒரு ஃபஸ்ட்டு அவன் வந்து எந்த வேணா பண்ணிக்கிட்டோம். வாட்டர் மெலன் வந்து நிறைய வெறுப்பேத்துறாரு, நிறைய மக்களை வந்து தொந்தரவு பண்ணுறாரு, எல்லாமே புரியுது. அந்த ஆள் ஒரு மோசமான ஆள் தான். அது வந்து உள்ளே போல. பட் அந்த ஆளை இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது வந்து அதுக்கு பேர் என்ன? யோசிச்சு பாருங்க. ஸோ உண்மையாகவே கானா வினோத், பிரவீன் ராஜ் வந்து ரொம்ப ஒரு கேவலமான செயலை தான் தர்பூசணி மேலே இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமனாக மதிக்கணும். ஸோ அதுவே இல்ல. ஸோ இப்போ தான் தெரியுது ஏன் இவங்கலாம் டைட்டில் வின் பண்ணலைன்னு. உண்மையாகவே நான்லாம் வந்து கானா வினோத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அவர் நடந்துக்கிறது பார்த்தோன்னா, என்னடா இவருக்கு போய் சப்போர்ட் பண்ணட்டுமான்னு தோணுது. ஏன்னா எல்லாரையும் ஃபஸ்ட்டு மதிக்கணும். ஸோ தர்பூசணி அவன் எப்படின்னா பண்ணிட்டு போறான். அதுக்கான பலன் வந்து அந்த ஆள் அனுபவிக்க போறான். ஏற்கனவே எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். பட் ஒரு உள்ள இருந்துன்னு ட்ரிகர் பண்ணக்கூடாதுல்ல. நல்லாவே தெரியுது. கண்ணு முன்னாடி தெரியுது. வினோத், பிரவீன் 2 பேரும் சேர்ந்து தான் வாட்டர் மெலன் இது பண்றாங்க. ட்ரிகர் பண்றாங்க. அத கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிட்டா போதும், அந்த ஆள் வந்து நல்லா டென்ஷன் இதுவாயிட்டு பயங்கர உச்சகட்டத்துக்கு போய் அந்த ஆள் வார்த்தைய நெறைய விட ஆரம்பிச்சுடுறான். ஏற்கனவே தர்பூசணி வந்து வெளில போனதுக்கு மெயின் காரணம் இவரு வினோத் தான். இன்னொன்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, வினோத் ட்ரிகர் பண்ணா வினோத்தையும், பிரவீனையும் எதையுமே சொல்ல மாட்றாங்க. வாட்டர் மேல தான் போட்டு அடிக்கிறாங்க திரும்ப திரும்ப. "நீ அமைதியா இரு, நீ அமைதியா இருன்றாங்க." இவங்க வந்து ஒரு வார்த்தை கூட போய் பேசுறதில்ல பெருசா. சும்மா போற போக்குல "நீ அமைதியா இரு, ஏன் அவன போறன்னு" சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர, பட் எல்லாருமே குறை சொல்றது பார்த்தீங்கன்னா வாட்டர் மேல தான் சொல்றாங்க. உண்மையாவே இந்த விஷயத்துல வந்து வாட்டர் மேனுக்கு ரொம்ப துரோகம் பண்றாங்க எல்லா ஹவுஸ்மேட்ஸ் சேர்ந்து. அதுதாங்க உண்மைன்னு சொல்லணும். ஏன்னா, வாட்டர் மேன விட்டுருங்க. அந்த ஆள வந்து நான் எதுக்குமே பெருசா எடுத்துக்க மாட்டேன். பட் ஆனா இந்த மாரி விஷயத்துல வந்து உண்மையாவே ரொம்ப ட்ரிகர் பண்ண ஸ்டார்ட் பண்றது வந்து கானா வினோத்தும், பிரவீன் ராஜும் தாங்க சேர்ந்திருந்தாங்க. உண்மையா பாவங்க அந்த ஆளு. பேசாம அனுப்பிச்சு விட்டுறலாம் பெஸ்ட்டு. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. பிக் பாஸுமே எதுவுமே கேட்க மாட்றாங்க. என்னன்னா உருவ கேலி நெறைய பண்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி அலோவ் பண்றாங்கன்னு தான் தெரியல பிக் பாஸு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அவங்களும் வந்து டிஆர்பிக்காக அமைதியா விட்டுறாங்க. ஏதாவது கன்டென்ட் கிடைக்கிறதுக்காக. இந்த 3, 4 நாளா பார்த்தீங்கன்னா, வாட்டர் மேல தான் போட்டு செய்ன்னு செய்றாங்க. இதான் கன்டென்ட்டா இருக்கு அவங்களுக்கு. ஸோ எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப வினோத் வந்து பேர கெடுத்துட்டாரு. அதுதான் உண்மை. ஸோ இன்னும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.